யாரோ மனதிலே ஏனோ கனவிலே. சார் சொல்லுங்க ஜெசி. சார் பேஷண்ட் வந்திருக்காங்க. பேஷண்டா? என்னோட டியூட்டி டைம் ஓவர் ஆயிருச்சே. ஆனா இல்ல. அவங்க இருக்காங்க, இருந்தாலும் அந்த பேஷண்ட் உங்களை தான் பாப்பான்னு அடம் பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. சரி ஓகே, உள்ள வர சொல்லுங்க. ஜெசி ஒரு நிமிஷம். டியூட்டி டைம்ல யூனிஃபார்ம் போடாம இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாதுன்னு உங்களுக்கு பல முறை வார்னிங் கொடுத்தாச்சு. சார் என் டியூட்டி டைம்ல முடிஞ்சு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கிளம்புற நேரத்துல பேஷண்ட் வந்திருக்காங்க. அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு ரீசன் சொல்றீங்க. சரி ஓகே, பேஷண்ட்டை வர சொல்லுங்க. டாக்டர் சார். பொண்டாட்டி நீயா? ஏண்டி பார்க்க வரணும்னா நேரா வர வேண்டியதானே? அதை விட்டுட்டு பேஷண்ட் அதுன்னு சொல்லியிருக்க. டாக்டர் சார், நான் ஒன்றும் உங்க பொண்டாட்டியா வரல, பேஷண்டா தான் வந்திருக்கேன். ஓ அப்படி. சரி உட்காருங்க. உங்க ப்ராப்ளம் என்னன்னு சொல்லுங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தானே நீங்க இருக்கீங்க, நீங்களே கண்டுபிடிங்க. அதுக்கு என்ன என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சிடலாம். உட்காருங்க. என்ன மேடம் உட்காருன்னு சொன்னதுக்கு அப்புறம் நின்னு யோசிச்சுட்டே நிக்கிறீங்க. இல்ல சார், இங்க உட்கார்றதுக்கு இடமே இல்லையே. இது மேலலாம் என்னால ஏறி உட்கார முடியாது. மேடம் அதுக்காக நான் உங்களை தூக்கி விடவா முடியும்? என் பொண்டாட்டிக்கு பயங்கர பொசிட்டிவ் மேல. அவளுக்கு மட்டும் தெரிஞ்சா அவ்வளவுதான், தொலைச்சிருவா. ஓ, உங்க பொண்டாட்டினா உங்களுக்கு அவ்வளவு பயமா? என்ன இருக்காதா? அவதான் எனக்கு எல்லாமே. அவ மேல எனக்கு பாசம் பயம் அன்புன்னு எல்லாமே இருக்கு. ஆனா அதெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியலையே. உங்களுக்கு எதுக்கு மேடம் தெரியணும்? என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சா போதும். சரி உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. சார், உங்களை மாதிரி என் புருஷனும் ஒரு டாக்டர். ஓ என்ன மாதிரியா? என்ன மாதிரியே ஸ்மார்ட்டா இருப்பாரா இல்ல கொஞ்சம் கேவலமா இருப்பாரா? நீங்களே கேவலமா தான் இருக்கீங்க, அவர் உங்களை விட கேவலமா தான் இருப்பாரு. சரி சரி மேல சொல்லுங்க. அவருக்கு வர வர வீட்டு நினைப்பே வரதில்ல. எப்ப பாரு ஹாஸ்பிட்டலே குடியிருக்கிறாரு. ஏமா ஆம்பளைங்களுக்கு வெளியே நிறைய வேலை இருக்கும். அதெல்லாம் முடிச்சிட்டு தானே வீட்டுக்கு வர முடியும். அதுக்குன்னு ஒரு நேரங்காலம் இல்லையா சார்? எப்ப பாரு ஹாஸ்பிட்டலே கதின்னு கிடந்தா அப்புறம் பொண்டாட்டி நிலைமை யோசிச்சு பாருங்க. வர வர வீட்டுல பொண்டாட்டி பிள்ளை குட்டின்னு இருக்கிறதெல்லாம் அவர் மறந்துட்டார் போல. மேடம் உங்க ப்ராப்ளம் இதுதானா? உடனே சால்வ் பண்ணிடலாம். இருங்க. டாக்டர், என்னோட ப்ராப்ளம் என்னன்னு கண்டுபிடிக்க சொன்னா இப்படி கிட்ட வரீங்க. ஏங்க என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டெதஸ்கோப் வச்சு செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் செக் பண்ணி முடிச்சுக்கிறேன். டாக்டர், அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நீங்க தள்ளி நின்னு செக் பண்ணா போதும். ஏங்க என்னை நம்பி வந்த பேஷண்ட்டை நான் அப்படியே கேர்லெஸ்ஸா விட முடியாது. நான் செக் மைனாவே, பண்ணி மைனாவே, என் கனவில் தினம் தினம் கேட்கும் பாடல் நீதானா? மைனாவே, மைனாவே, என் கண்கள் பூமியில் தேடிய தேடல் நீதானா? டாக்டர், ஹார்ட் ரேட் கரெக்டா இருக்கா? உன்னோட ஹார்ட் ரேட்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஆனா என்னோட ஹார்ட் ரேட் தான் எகிரிருச்சு. ஏன் ஒரு டவுட், எல்லா பேஷண்ட்கிட்டயும் இப்படிதான் நின்னு வளைஞ்சிட்டு இருப்பியோ? எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க ஜெசி. சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். சார், ஃபைலை இங்கே வச்சுட்டு போயிட்டேன், நான் எடுத்துக்கிறேன். இங்கே தானே எங்கேயோ இருந்துச்சு. அதோ அங்கே இருக்கு. சரிங்க சார், நான் பார்த்துட்டேன், எடுத்துட்டு கிளம்புறேன். என்ன சார், என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? அடியே உனக்கு என்ன தாண்டி பண்ணுது? என்னென்னமோ பண்ணுது, ஆனா இங்க வச்சு சொல்ல முடியாது. ஒரு மார்க்கம் தாண்டி இருக்க. சரி நீ முதல்ல வீட்டுக்கு போ, நான் அப்புறம் வரேன். என்னது அப்புறம் வரியா? யோ, என்ன விளையாடுறியா? 2 நாள் ஹாஸ்பிட்டலே கிடக்குறேன். ஏய் என்னடி பண்றது? நான் பாக்குற ஒர்க் அப்படி. அதுக்காக இதெல்லாம் டூ மச். இப்பதான் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சுல, கிளம்பு. ஒரு முக்கியமான ரிப்போர்ட்டை ரீட் பண்ணிட்டு இருந்தேன். அதை முடிச்சதுக்கு அப்புறம் வரேன். அதெல்லாம் வீட்டுக்கு வந்து ரீட் பண்ணிக்கலாம், கிளம்பு. சரி சரி போலாம். ஆனா என்ன திடீர்னு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்து என்ன கூப்பிடுற? நான் எப்பவுமே லேட்டா தான் வருவேன். எனக்காக நீ எத்தனை மணி ஆனாலும் வெயிட் பண்ணிட்டு இருப்ப. இன்னைக்கு என்ன தேடி வந்திருக்கனா? என்னாச்சுடி? ஏதாவது ப்ராப்ளமா? இல்லனா என்ன சந்தேகப்படுறியா? சிச்சி சிச்சி, லூசா நீங்க? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, உங்களை ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி ஃபீல் ஆச்சு, அதான் வந்தேன். ஓ, அவ்வளவுதானா? நீ எதுல வந்த? கார்ல தான். கார் ஹாஸ்பிட்டலே நிக்கட்டும், நான் என் பைக் எடுத்துட்டு வரேன். நம்ம வெளியே போகலாம். என்னது இந்த நேரத்துலயா? ஆமாடி, லவ் பண்றதுக்கெல்லாம் நேரங்களை பார்க்கணுமா என்ன? ஏங்க நிஜமாவா? இன்னைக்கு நைட் ஃபுல்லா வெளியே சுத்தலாம். நீ ஆசைப்பட்ட மாதிரி பைக் ரைட், அப்புறம் பீச்ல கொஞ்ச நேரம். ஆனா வீட்ல அதிதி இருக்காளே, அவளை வேற விட்டுட்டு வந்துட்டேன். என்னை தேடி அழ ஆரம்பிச்சுட்டா என்ன பண்றது? அதெல்லாம் அம்மா சமாளிச்சுப்பாங்க. அப்படி அழுதானா நம்ம உடனே வீட்டுக்கு போயிடலாம். ஏங்க சீரியஸ்லி நம்ம போறோமா? ஏய் ஆமாடி, கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், வா போலாம். அடிக்க காத்திருக்கிறேன். இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன? கேட்க வேண்டும் உன்னை. காலம் கூடினா கதை போமா, கதை போமா, கதை போமா. ஒன்றாக நீ நானும். வித்யாக்கு கால் பண்ணி வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னாங்க.
அதான் அதித்தியை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அவ தூங்கிட்டாளம்மா. ஸ்கூல் விட்டு வந்ததுல இருந்து நல்லா விளையாடிட்டே இருந்திருக்கா. அதனால அசந்து தூங்குறா. இப்போதைக்கு எந்திக்க மாட்டான்னு தான் நினைக்கிறேன். சரிங்கம்மா. சரி தியாமா, எனக்காக ஒரு உதவி செய்வியா? என்னம்மா உதவின்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு? சொல்லுங்கம்மா. எனக்கு கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருக்கு. அஜய் வந்ததும் சாப்பாடு மட்டும் எடுத்து வச்சிரியா? இது கூட ஒருவேளை அந்த ஆளோட பிளானா இருக்குமோ? இருக்கும் இருக்கும். என்ன பண்ணி தொலைறது? எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தான் போயாகணும். அந்த ஆள் என்னடானா மனசுல இருக்கிறது சொல்லவே மாட்டேங்கிறாரு. இவங்க என்ன மருமகளாவே மாத்திட்டாங்க. இதெல்லாம் எங்க தான் போய் முடிய போதோ தெரியல. என்ன மதியா, ஏதோ உனக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்க? முடியாதுன்னு சொல்லு, நானே பாத்துக்கிறேன். சேச்சே, அதெல்லாம் இல்லம்மா, நான் எடுத்து வைக்கிறேன், நீங்க போங்க. என் அம்மானு கூப்பிடும்போது எனக்கு என் பொண்ணோட ஞாபகம் தான் வருது. சீக்கிரம் அவளும் நம்ம குடும்பத்தோட வந்து சேர்ந்து அவ வாய் நிறைய என் அம்மானு கூப்பிடுறத கேட்கணும். அந்த நாளுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப என்ன, உங்களுக்கு மகாவை பார்க்கணும் அவ்வளவுதானே? ஆமாமா, எனக்கு என் பொண்ணை பார்க்கணும் தான் தோணுது. ஆனா அஜய் தான் பார்க்க கூடாதுன்னு தடுத்து வச்சிருக்கானே. பிரச்சனை எல்லாம் முடியட்டும், அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்றான். உங்க பையன் தானே கேஸ் ஜவ்வா இழுன்னு இழுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் எப்ப பிரச்சனையை முடிக்கிறது, நீங்க எப்ப பாக்குறது? நாளைக்கு கோவிலுக்கு மகா எப்படியும் வருவா. நான் உங்களை கூட்டிட்டு போறேன். என்னது, மகா கோவிலுக்கு வருவாளா? வாரத்துல ஒரு நாள் பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு வருவா. ஏமா, நீ நிஜமாவா சொல்ற? அது எப்படி உனக்கு தெரியும்? அதெல்லாம் தெரியுமா, நானும் வாரத்துல ஒரு நாள் கோவிலுக்கு போவேன். அங்க மகாவும் வருவாங்க. நாளைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலாம். தூரத்துல இருந்து உங்க பொண்ணை நீங்க பாத்துருங்க. தியம்மா, நீ நிஜமா தானே சொல்ற? என்னை ஏமாத்தலையே. இதுல நான் உங்களை எதுக்குமா ஏமாத்த போறேன்? நான் நிஜமா தான் சொல்றேன். நாளைக்கு நான் உங்களை கோவிலுக்கு கூட்டு போறேன். அங்க வச்சு உங்க பொண்ணை பாருங்க. நீங்க போய் யாரு என்னன்னு சொன்னாதானே பிரச்சனை வரும். நம்ம தூரத்துல இருந்து பாத்துட்டு வந்துடலாம். சரிடாமா, ரொம்ப சந்தோஷம். என் பொண்ணை பார்க்க போறேன்னு நினைச்சாலே என் மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சரிங்கம்மா, நாளைக்கு நான் உங்களை கூட்டிட்டு போறேன். நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க. இப்ப போய் நிம்மதியா தூங்குங்க. எங்க கூட்டிட்டு போக போற? தியா, உன்னதான் அம்மாவை எங்க கூட்டிட்டு போக போறேன்னு கேட்டேன். நீங்க, நான் வார கோவில் போவேன்ல, அதான் அம்மாவையும் நாளைக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அம்மா வீட்லயே இருக்கட்டும். ஏன் உங்க அம்மாவை நான் என்ன கடிச்சா முழுங்கிற போறேன்? அதெல்லாம் முடியாது. நாளைக்கு நான் கோயில் போகும்போது அம்மாவையும் சேர்த்து கூட்டிட்டு தான் போவேன். ஏய் லூசா நீ? அம்மா வெளியே போனா அவங்களால திரும்பவும் ஏதாவது பிரச்சனை வரும். ஒருவேளை அவங்க கண்ணை பட்டுட்டா? ஏங்க, அதுக்காக மறைஞ்சு வாழ முடியுமா? அப்புறம் நீங்க ஒரு சிபிசிஐடி, அத மனசுல வச்சுட்டு பேசுங்க. அந்த ஈர வெங்காயம்லாம் எனக்கு தெரியும். நீ உன் வேலையை மட்டும் பாரு. அம்மா, அவளை நம்பி நீங்க எங்கேயும் வெளியே போக கூடாது. இல்லப்பா, பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு தானே. கோவிலுக்கு வேணும்னா நான் கூட்டிட்டு போறேன். அந்த கோவில் வேண்டாம், வேற எங்கேயாவது போகலாம். மா, அவர் கிடக்குறாரு, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நம்ம நாளைக்கு அந்த கோயிலுக்கே போகலாம். மா, நான் சொல்றேன், நீங்க போக கூடாது. மா, நான் சொல்றேன், நீங்க நாளைக்கு என் கூட அந்த கோயிலுக்கு வரீங்க. ஏய், நான் தான் போக கூடாதுன்னு சொல்றேன்ல. நான் கூட்டிட்டு போவேன்னு சொல்றேன்ல, அத நீங்க கேளுங்க. தியா, டென்ஷன் பண்ணாத. யாரு டென்ஷன் பண்றா? நீங்க தாங்க என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப அம்மா அந்த கோயிலுக்கு கூட்டி போறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீ எதுக்காக பிளான் பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். மகாவும் நாளைக்கு அதே கோவிலுக்கு தான் வருவா. அம்மாவை கூட்டிட்டு போய் காமிச்சு முன்னாடி நிக்க வச்சினா தேவையில்லாத பிரச்சனை வரும். ஏங்க, நாங்க தூரத்துல இருந்து பாத்துட்டு வந்துருவோம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் சொல்ற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன மீறி எதையும் பண்ண வேண்டாம். அம்மா, ப்ளீஸ்மா, அவ பேச்ச கேட்டுட்டு நாளைக்கு கோவிலுக்கு இது போயிடாதீங்க. மகா மொத்தமா நம்ம குடும்பத்தோட வந்து சேர்ந்துருவா. அது நிச்சயமா நடக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. சரி தம்பி, நான் போகல. அம்மா, அவர் பேசுறதெல்லாம் கண்டுக்காதீங்க. நம்ம நாளைக்கு போயிட்டு வந்துடலாம். இல்லம்மா, வேணாம். அஜய் இம்பிட்டு தூரம் சொல்றானா, அதுல நிச்சயமா ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும். அம்மா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் பாத்துக்கிறேன். கோவிலுக்கு தானே போறோம், யாரோ மாதிரி பார்த்துட்டு நம்ம திரும்பி வந்துடலாம். நீங்க காலையில ரெடியா இருங்க. அவரை ஏமாத்திட்டு நான் உங்களை கூட்டிட்டு போயிடுறேன். இல்ல தியாமா, ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராதுமா, நான் பாத்துக்கிறேன். நீங்க வாங்க. இப்ப நீங்க உள்ள போங்க, நான் அந்த ஆள்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. சரிம்மா. தம்பி, நான் உள்ள சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், நீ சாப்பிட்டுட்டு தூங்கு. நான் போய் படுக்கிறேன். உன் அண்ணனும் அண்ணியும் வரதுக்கு லேட் ஆகும்னு சொன்னாங்க. அதனால கேட்டை மட்டும் லாக் பண்ணாம விட்டுரு. சரிங்கம்மா, நீங்க போங்க. யோ, உனக்கு என்னையா பிரச்சனை? நான் உங்க அம்மாவை கூட்டிட்டு போக கூடாதா? அம்மாடி, நீ எங்க வேணாலும் உங்களை கூட்டிட்டு போலாம். கொஞ்ச நாளைக்கு பொறுமையா இருங்கன்னு தான் சொல்றேன். எந்த பக்கம் இருந்து எந்த பிரச்சனை வரும்னே தெரிய மாட்டேங்குது. அப்படி ஒரு நிலைமையில நம்ம இருக்கோம். பிரச்சனை வருதுன்னு பார்த்து பயந்து ஓடிட்டே இருக்க முடியுமா? எதிர்த்து நின்னாதான் அதை ஃபேஸ் பண்ண முடியும். பஞ்ச் டைலாக்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் நம்ம லைஃப்க்கு ஒர்க் அவுட் ஆகாது. நான் ஒரு விஷயம் செய்யறேன்னா ஒரு தடவைக்கு இன்னொரு தடவை நல்லா யோசிச்சு தான் பண்ணுவேன். கொஞ்சம் எல்லாரும் பொறுமையா இருங்க, அது மட்டும் தான் சொல்லுவேன். நீ வந்த நாள்ல இருந்து இதையத்தான் ஒவ்வொருத்தர்கிட்டயா சொல்லிட்டு இருக்க. அப்படி என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனா ஏதோ ஒரு பெரிய பூகம்பம் உள்ள அடங்கி இருக்குன்னு மட்டும் நல்லா புரியுது. அது ஒரு நாள் எப்படினாலும் வெடிச்சு வெளியே வரும்.
கரெக்ட். அப்படி வெளியே வரும்போது எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி சரி, அதையும் பார்க்க தானே போறோம். பாரு பாரு. நீங்க போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. நீங்க சாப்பிட்டாதான் நான் தூங்க முடியும். ஆ என்ன? என்ன? இல்ல, இப்ப என்னமோ சொன்னியே. ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. நீங்க சாப்பிட்டாதான் நான் தூங்க முடியும்னு சொன்னேன். எது சாப்பிடுறது? லிப்ஸையா இல்ல ஒண்ணு முழுசாவா? ஐயோ, சீ, லூசு. உனக்கு போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறதுக்காக இவ்வளவு நேரம் நின்னு பாரு. என்ன சொல்லணும்? நீ எப்படியோ போ, நான் கிளம்புறேன். இருடி, நானே ஒர்க் போயிட்டு டயர்ட் ஆகி வந்திருக்கேன். கொஞ்ச நேரம் நில்லு. எதுக்கு? அதெல்லாம் முடியாது. வர வர நீ பேசுறது நடந்துக்கிறது எதுவுமே சரியில்லை. அப்படியா? எனக்கு ஒன்னும் அப்படி தெரியலையே. நான் இப்பதான் சரியா நடந்துக்கிற மாதிரி இருக்கு. இருக்கும் போல பரவாயில்ல. சரி சரி, கொஞ்ச நேரம் நில்லு. முடியாது, போயா. ஐயோ, இப்ப எதுக்கு கிட்ட வர? தள்ளி போயா. ஏண்டி, வேலையெல்லாம் பார்த்து முடிச்சிட்டு குழச்சு போய் வந்திருக்கிற புருஷனை இப்படி போன்னு விரட்டுற? உனக்கே பாவமா இல்ல? இல்ல. சரி விடு, இன்னைக்கு வேற நீ ரொம்ப அழகா இருக்க. கொஞ்ச நேரம் உன்னை ரசிச்சுட்டாவது போறேன். அது வரைக்கும் வாய் வச்சுட்டு சும்மா நில்லு. அப்படிலாம் இருக்க முடியாது. என்ன பண்ணுவ? உன் உதட்டு பிடிச்சு இழுத்து உனக்கு கொடுத்தானே வை. அதுக்கப்புறம் நீ எப்பவும் என்கிட்ட இப்படி வாய் பேச மாட்டேன். நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் திரும்பவும் காலேஜுக்கு புறப்பட்டு நிக்கிறேன். ஒழுக்கமா வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சிட்டு அப்புறம் கிளம்பு. அத்தை, நான் எல்லா வேலையும் பார்த்துட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? வீட்ல வெட்டிய காலாட்டிட்டு சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தா இப்படிதான் அடுத்தவங்களை ஏதாவது பேசிட்டே இருக்க தோணும். கொஞ்சம் உடம்ப வளைச்சு வேலையை பாருங்க. அப்பதான் கொழுப்பு கொஞ்சம் குறையும். நேத்து சுட சுட காஃபியை ஊத்துனதுக்கு அப்புறமும் அழுதுட்டு நினைவ இன்னைக்கு நம்மளை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கிறா. என்னத்த பாக்குறீங்க? சொன்னது புரிஞ்சதுல? இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சு வைங்க, நான் காலேஜ் போயிட்டு வரேன். ஏண்டி, எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையும் வேலை பார்க்க சொல்லுவேன்? இது என்னோட வீடு, இங்க நான் வச்சதா சட்டம். என்னோட பேச்சு கேட்டு இருக்கிறதா நான் மட்டும் இரு, இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியே போ. அத்தை, இனிமே இது உங்க வீடு இல்ல, என்னோட வீடு. ஏய், என்னது உன் வீடா? ஆமா அத்தை, உங்க பையன் என் கழுத்துல எப்ப தாலி கட்டினாரோ அப்பவே இந்த வீட்டோட மருமகன் ஆயிட்டேன். மாமியார்னா யாருன்னு நேத்து நீங்க காட்டுனீங்க, மருமகள்னா யாருன்னு நான் காட்ட வேண்டாம்? ஏய், என்னடி வாய் ரொம்ப நீளுது? நேத்து பாக்குறதுக்கு புள்ள பூச்சி மாதிரி இருந்துட்டு இன்னைக்கு இவ்ளோ வாய் பேசுற? பேச வேண்டிய இடத்துல நான் பேசிதானே ஆகணும். என்னையும் எதிர்த்து பேசுறல, இரு என் பையனை கூப்பிடுறேன். ரொம்ப நல்ல விளையாட்டம் அழுது நடிச்சு என் பையனை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்ட. நீ யாருங்கிறத அவனுக்கு நான் புரிய வைக்கிறேன். அத்தை, சாரி தான், நான் ஏதோ தெரியாம பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. அப்படி வாடி வலிக்கி. ஓ, போய் ஒழுங்கா வேலையை பாரு. வேலையெல்லாம் முடிச்சிட்டு தான் நீ காலேஜுக்கு போகணும். காலேஜுக்கு ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலேயும் இங்க நின்று நான் வேலை பார்த்துட்டு இருந்தா ரொம்ப லேட் ஆயிரும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. வேலையை முடிச்சிட்டு நீ எங்க வேணாலும் போ. இல்லத்த, என்னால. திரும்பவும் என்னை எதிர்த்து பேசிட்டு இருக்க? நேத்து காஃபியை சுட சுட மூஞ்சில ஊத்துற மாதிரி இன்னைக்கு சுடுதண்ணியை ஊத்திடுவேன். அதுக்கப்புறம் மூஞ்சி வெந்து வெளியவே போக முடியாத நிலைமைக்கு ஆயிருவேன். மா, டேய், நீ எப்படா வந்த? சுட சுட காஃபி அவன் மூஞ்சில ஊத்துனேன்னு சொன்னீங்கல்ல, அப்பவே வந்துட்டேன். ச்சே, உங்களை எப்படியோ நினைச்சிட்டு இருந்தேமா. ஆனா இவ்ளோ சீப்பா நடந்துப்பீங்கன்னு சத்தியமா எதிர்பார்க்கல. உங்களுக்கு பிடிக்காத பொண்ணு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமும் ஏதோ மருமகளை ஏத்துக்கிட்டீங்களேன்னு உங்க மேல எனக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு. ஆனா இப்போ அது சுத்தமா போயிருச்சு. டேய், காஃபி ரொம்ப கன்றாவியா இருந்துச்சு, அதான் ஊத்துனேன். ஓ, கேவலமா இருந்தா அவ மேல ஊத்துவீங்களா? சின்ன பொண்ணுமா அவ, அவளை போய் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? ஏங்க, சும்மா இருங்க. அத்தை தானே ஊத்துனாங்க, பரவாயில்ல விடுங்க. வேணும்னே என் பையன்கிட்ட மாட்டி விட்டுட்டு நாடகமா போடுற. இதுக்கப்புறம் அவகிட்ட அப்படி நடந்துக்கிட்டீங்க, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். உங்களுக்கு பிடிக்காம இந்த கல்யாணம் நடந்திருந்திருக்கலாம். ஆனா அதுக்காக அவளை கொடுமை பண்றத நின்னு நான் பாத்துட்டு இருக்க மாட்டேன். டேய், நான் தான் சொல்றேன்ல, காஃபி கன்றாவியா இருந்துச்சு, அதான் மேல ஊத்துனேன். ஒரு வீட்டுக்கு மருமகளா வந்தவ எல்லாத்தையும் கத்துக்கணும், எல்லாத்தையும் அனுசரிச்சு போகணும். வீட்ல ஒரு வேலை செய்யறதில்ல, ஏதோ கிளம்பி காலேஜுக்கு ரெடி ஆகி நிக்கிறா. மருமகனா வீட்ல பொறுப்பா மருமகளா நடந்துக்கணும். மா, திரும்ப திரும்ப சொல்றேன், அவ சின்ன பொண்ணு, போக போக மெதுவா கத்துக்குவா. நம்ம வீட்டுலதான் வேலை செய்யறவங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லா வேலையும் பாத்துப்பாங்க. நீங்க சும்மா அவளை போட்டு கஷ்டப்படுத்தாதீங்க. ஆர்த்தி, அவங்க பேசுனா இப்படிதான் அழுதுட்டு நிப்பியா? நேத்து காஃபிய உன் மேல ஊத்தி இருக்காங்க, ஒரு வார்த்தை கூட நீ என்கிட்ட சொல்லல. இல்லங்க, அத்தை ஏதோ கோவத்துல பண்ணிட்டாங்க, இத போய் ஒரு பெரிய விஷயமாக்காதீங்க, விடுங்க. பாத்தீங்களாமா, அவளுக்கு இருக்கிற பெருந்தன்மை உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்ல. என்ன நம்பி வந்தவள
கஷ்டப்படுத்துறத நான் அனுமதிக்க மாட்டேன். இதுக்கப்புறம் அவகிட்ட நீங்க இப்படி நடந்துக்க கூடாது. ஆர்த்தி, வா போலாம். டேய், அவ வந்தது நீ ரொம்ப மாறிட்டடா. இது வரைக்கும் அம்மா கிட்ட நீ குரல ஒசத்தி பேசினதே இல்ல. ஆனா இன்னைக்கு பேசிட்டல. நானும் ஒன்னும் பேசலமா. நீங்க தான் என்ன பேச வச்சிட்டீங்க. ஏண்டா, ஒரு மருமகளா அவ பொறுப்பு சரியா செய்யணும்னு நினைக்கிறது தப்பா? அத்தை, அதான் வீட்ல இன்னைக்கு எல்லா வேலையும் நான் முடிச்சு வச்சிட்டேன்ல. ஏன்னா லஞ்ச் கூட ரெடி. அவருக்கு கூட டிஃபன் நான் கட்டி வச்சிட்டேன். அதுதான் உங்ககிட்ட சொன்னேன்ல. ஏய், நீ எப்படி சொன்ன? நீங்க கேட்டதுமே நான் சொன்னேன்ல அத்தை. எல்லா வேலையும் முடிச்சிட்டு தான் நான் கிளம்புறேன்னு. ஏய், இவ பொய் சொல்றடா. நான் கேக்கும்போது நீங்களே வேலையெல்லாம் பாருங்கன்னு திமிரா பேசினா. இப்போ எல்லாத்தையும் மாத்தி மாத்தி பேசுறா. இல்லங்க, நான் அப்படிலாம் சொல்லவே இல்ல. மா, நீங்க அவகிட்ட நடந்துக்கிற விதம் சரியில்லை. தயவு செஞ்சு மாத்திக்கோங்க. ஆர்த்தி, வா போலாம். ம், சரிங்க அத்தை. என்கிட்ட திமிரா பேசிட்டு என் பையன் வந்தது நாடகமா போடுற. அத்தை, உங்ககிட்ட எல்லாம் வேற எப்படி நடந்துக்க சொல்றீங்க? என் கைய வச்சு என் கண்ணையை குத்துற மாதிரி என் பையனை எனக்கு எதிராக திருப்பி விட்டுட்டல. பாத்துக்கிறேன்டி உன. ஓ, அப்படியா? என்னங்க? ஏய், வாய் மூடி. சும்மா சும்மா பயந்துட்டீங்களா? வரேன். போலாமா? ஏங்க, உங்களை தான் போலாமான்னு கேட்டேன். என்னாச்சு? எதையும் யோசிச்சுட்டே நிக்கிறீங்க? சாரி ஆர்த்தி, அம்மா இப்படி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓ, அத பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி யோசிக்கிறனால எதுவும் மாற போறதில்ல. வாங்க போலாம். இருந்தாலும் அம்மா சார்பா நான் சாரி கேட்டுக்கிறேன். சுட சுட காஃபி மேல ஊத்திருக்காங்க. அது உனக்கு எவ்வளவு ஹர்ட் ஆயிருக்கும். ஏங்க, அவங்க ஏதோ கோவத்துல பண்ணிட்டாங்க. விடுங்க, பாத்துக்கலாம். என்னை நம்பி வந்த பொண்ணு நீ. உன்னை நான் சரியா கவனிச்சுக்கலையோன்னு கில்ட்டியா இருக்கு. சாரி ஆர்த்தி. இது நடக்கும்போது நீங்க வீட்லயே இல்ல. உங்களுக்கு எதுக்கு குற்ற உணர்ச்சி? அதெல்லாம் விடுங்க. அத்தையை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். சாரி ஆர்த்தி. நீங்க சாரி கேட்டுட்டு இப்படியே நின்னுட்டே இருந்தீங்கன்னா எனக்கு டைம் ஆயிரும். வாங்க போலாம். சரி, ஓகே. நீ வீட்ல நான் இல்லாத போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. ஏதாவது பிரச்சனை நடந்தா என்கிட்ட உடனே சொல்லு. இன்னைக்கு மறைச்ச மாதிரி என்னைக்குமே என்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்க கூடாது. சரிங்க, இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் உங்ககிட்ட நான் சொல்றேன். டென்ஷன் ஆகாதீங்க. கூலா இப்ப ஒர்க்கு கிளம்புங்க. நான் சொன்ன ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சா இல்லையா? அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுக்கா. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இனிமே அவங்கள நானே ஃபேஸ் பண்ணிப்பேன். ம், சரிடா. என்னாச்சு மகா? சடனா கால் பண்ணி நீ வான்னு சொன்னதும் நான் பதறி போயிட்டேன். ஏதாவது ப்ராப்ளமா என்ன? அச்சா, அதெல்லாம் இல்ல. ஆர்த்தியை பார்க்கணும்னு தோணுச்சு. அதான் கூப்பிட்டேன். சரி, நீங்க கிளம்புங்க. அக்கா, இவ்வளவு தூரம் வந்துட்டேன். நான் உள்ள போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறேன். ம், சரிடா. ஏங்க, நீங்களும் வாங்க. இல்ல இல்ல, நான் வரல. நீ போயிட்டு வா. சரிங்க, அப்ப நான் மட்டும் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணுங்க. மகா, அன்னைக்கு ப்ராப்ளம் நடந்ததுக்கு அப்புறம் இவனை நான் பார்க்கவே இல்ல. உங்ககிட்டயாவது பேசினானா இல்லையா? இல்லடா, அவர் இன்னும் என் மேல கோவத்துல தான் இருக்காரு. நடந்த எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம்னு நினைச்சிட்டு இருக்காரு. சாரி மகா, எல்லாமே எங்களால தான். நடந்ததெல்லாம் பேசி என்ன ஆக போகுது? விடு. ஆர்த்தி ரொம்ப சின்ன பொண்ணுடா. அவ இவ்ளோ பெரிய ப்ராப்ளம் வரும்னு எதிர்பார்த்திருக்க மாட்டா. அவங்க அப்பா அம்மா அண்ணன்னு எல்லாரும் வெறுக்கும் போது அவ மனசு ரொம்ப காயப்படும். நீதான் அவளை நல்லபடியா பாத்துக்கணும். ஆன்ட்டியாலையும் உடனே இதை அக்செப்ட் பண்ண முடியாது. அதனால ஆர்த்திக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்தாலும் கொடுக்கலாம். நீதான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். எனக்கு புரியுது. நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் பாத்துக்கிறேன். ஏங்க, போலாமா? சரி, நீங்க 2 பேரும் கிளம்புங்க. நானும் கிளம்புறேன். ஆர்த்தி, பார்த்து பத்திரமா இரு. எதுவா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு. ம், சரிங்கக்கா. தியமா, நீ சொன்ன மாதிரி என் பொண்ணுங்க வருவாள்ல. வாரத்துல ஒரு நாள் இந்த கோவிலுக்கு அவங்க வருவாங்க. நான் பார்த்திருக்கேன். அப்பாவை பார்க்கறனால ஏதாவது பிரச்சனை வந்துடாதே. அஜய் வேற நேத்து போகவே கூடாதுன்னு அவ்வளோ ஸ்ட்ரிக்டா சொன்னான். அதையும் மீறி நம்ம 2 பேரும் வந்திருக்கோம். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராதுமா. நம்ம தூரத்துல இருந்து தானே பார்க்க போறோம். இந்நேரம் அவங்க வந்திருக்கணும். ஆனா இன்னும் காணுமே. ஹாய் செல்லம். நீயா? நீ இங்க என்ன பண்ற? ஜெயில இருந்து நீ எப்படி வெளிய வந்த? ஓ, தப்பிச்சு வந்துட்டியா? இரு, இப்பவே போலீஸ் கால் பண்றேன். ஓ, போலீஸ் கால் பண்ண போறியா? தாராளமா கால் பண்ணு. உன்னை கடத்திட்டு போய் முடிக்க வேண்டிய வேலையெல்லாம் முடிச்சிட்டு விட்டுறேன். அதுக்கப்புறம் கால் பண்ணி சொல்லு. டேய், பொறுக்கி, எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் மருமக கிட்ட இப்படி பேசுவ? என்னது? உங்க மருமகளா? இவளை பத்தி உங்களுக்கு தெரியாதுல. இவ எங்க இருந்தா என்ன பண்ணிட்டு இருந்தான்னு தெரிஞ்சா நீங்க இப்படி எல்லாம் பேசவே மாட்டீங்க. என்ன மாதிரியா? இவங்க கிட்ட எந்த உண்மையும் நீ சொல்லவே இல்லை போல. சரி சரி, என் கடன் எல்லாம் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் நீ எங்க வேணாலும் போ. யாருக்கு வேணாலும் மருமகளா இருந்துக்கோ. இப்போ ஏன் கூட வா. டேய், உனக்கு சொன்னா புரியாது. இரு, இப்பவே என் பையனுக்கு கால் பண்றேன். முடிஞ்சா கால் பண்ணடி பார்க்கலாம். ஏய், நீயா? நானே தாண்டி.
என்கிட்ட இருந்து புருஷன் பொண்டாடி தப்பிச்சிங்கல்ல, இதுக்கப்புறம் எங்க இருந்து தப்பிக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன். எதிரிக்கு எதிரி நண்பான மாதிரி இவன் என் கூட வந்து சேர்ந்துட்டான். இதுக்கப்புறம் உங்க 2 பேரையும் சும்மா விட போறதில்ல. நீங்க 2 பேரும் ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போகல, கொத்தி எல்லாரையும் கூப்பிட்டுருவேன். ஏய், சுத்தி யாரும் இல்லடி. அப்படி ஒருவேளை யாராவது வந்தா கூட எங்களை மீறி உங்களை காப்பாத்தி கூட்டிட்டு போக முடியாது. டேய், இத்தனை வருஷம் எங்க பொண்ணு என்கிட்ட இருந்து பிரிச்சு எங்களை சித்திரவதை பண்ணது பத்தாதா? திரும்ப திரும்ப தேடி தேடி வந்து எங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்க. முன்னாடி எங்களுக்குன்னு யாரும் இல்லாம இருந்தாங்க. ஆனா இப்ப எனக்கு 2 பசங்க இருக்காங்க. உங்க 2 பேரையும் தொலைச்சிருவாங்க. ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிரு. உன் பையன் வந்து அப்படி என்னத்தை கழட்டுறான்னு நானும் பாக்குறேன். அதுக்கு நீங்க இருக்கிற இடத்த அவன் முதல்ல கண்டுபிடிக்கணும்ல. ஏய், என்ன பாத்துட்டு நிக்கிறா? முடிச்சு இழுத்துட்டு வா. ஏய், வாடி. ஏய், ஒரு ரொட்டி முன்னாடி எடுத்து வச்சான், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நானும் பாத்துட்டு இருக்கேன். இவன் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கா. கைய விட்றா பொறுக்கி. டேய், கைய விட்றா. கேமரா சூப்பரா இருக்குல? ஆமாடா தங்கம், சூப்பரா இருக்கு. ஆனா கேமரா வச்சு நீ என்ன பண்ண போற? கேமரா வச்சு படம் எடுப்பேன். அதித்தி குட்டி, உங்க ஆன்டி கிட்ட நீ இப்படிலாம் பதில் சொல்லாத. அப்புறம் படம் எடுப்பியா? நீ என்ன பாம்பான்னு கேப்பா. ஏங்க, இவ்ளோ முக்கியமான என் காமெடி இருக்காது. ஆமா, இவ்வளவு முக்கியமா இருக்காது. இதை விட கேவலமா இருக்கும். ஏங்க, எப்ப பார்த்தாலும் கிண்டல் தானா? சரி சரி, ரோடு கிராஸ் பண்ணணும். இப்படி என் வாய் பார்த்துட்டே நிக்காதீங்க. ஆமாமா, அப்படியே நின்னுட்டாலும் இவ பெரிய பேரழகி. போடி. செல்லம், இது சண்டை இல்லடா, சும்மா அங்கிள் ஆண்டி பேசிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். ஏங்க, இதுக்குதான் சொல்றேன், குழந்தை முன்னாடி சும்மா சும்மா கிண்டல் பண்ணிட்டே இருக்காதீங்க. அப்புறம் 2 பேத்துக்குள்ளேயும் வாக்குவாதம் தான் வரும். நான் என்னடி பண்றது? உன் கூட பேசினா அப்படியே தானா வருது. வரும் வரும், வாயிலே 2 போட்டுருவேன். என்னது, பாட்டியும் சித்தியும் இருப்பாங்களா? காலையில பாட்டியும் சித்தியும் இந்த கோயிலுக்கு வரதா சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் கூட வரவே அடம் பிடிச்சிட்டே இருந்தேனா, அதான் அம்மா உங்க கூட என்னை அனுப்பி வச்சிட்டாங்க. அடி பாவி, அப்ப அதுக்காக தான் கோவில் போலான்னு சொல்லிருக்க. பாத்தீங்களாங்க, இவள பயங்கர உஷார். அங்க அவளை கூட்டிட்டு போக கூடாதுன்னு சொல்லி நம்ம வீட்ல கொண்டு வந்து விட்டுருக்காங்க. இவன் நம்மளே பிரெயின் வாஷ் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துட்டா பாருங்க. சரி சரி, அவதான் ஆசைப்பட்டால, வா உள்ள கூட்டிட்டு போயிட்டு வருவோம். டேய், என்னடா நின்னு பாத்துட்டு இருக்கோம்? புடிச்சு இழுத்துட்டு வாடா இவள. அப்பா மாதிரி தெரியுது. தியா சிஸ்டரோட கைய பிடிச்சு இழுத்துட்டு போறாரு. என்ன பிரச்சனையா இருக்கும்? அப்பா அப்பா அப்பா, நில்லு. ஏங்க, யாரோ வழுக்க டைமா இழுத்துட்டு போற மாதிரி இருக்கு. இருடி, கார் எடுத்துட்டு வரேன். ஃபாலோ பண்ணலாம்.